குட் மார்னிங். இன்னைக்கு பாலிட்டி கிளாஸ் 2ல் salient ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். லாஸ்ட் கிளாஸ் வந்து மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தோம். ஸோ டிராஃப்டிங் கமிட்டி மற்ற கமிட்டியில் எந்த பர்சனாலிட்டி ரெப்ரசன்ட் பண்ணாங்க, ப்ளஸ் எப்படி கான்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ணாங்க, கேபினெட் மிஷன் பிளானோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதோட நேச்சர் என்ன. ஸோ இந்தியா நமக்கு தெரியும் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். ஸோ இந்த டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்கு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த கான்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ணும்போது 60+ கண்ட்ரிஸ் விசிட் பண்ணாங்க. அப்போ அந்த கண்ட்ரியில் இருந்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம ட்ரா பண்ணியிருப்போம். பட் அது அப்படியே எடுக்காமல் நம்ம கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ நமக்கு தெரியும் மேஜராக சில இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ரெகுலராக கேள்விப்பட்டிருப்போம். பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், பிரசிடென்சியல் சிஸ்டம், ஃபெடரல் ஃபீச்சர்ஸ்னால் என்ன, யூனிக் ஃபீச்சர்ஸ்னால் என்ன, இதெல்லாம் எப்படி அந்த கண்ட்ரியில் வந்து ரன் ஆகுது, அங்கே வந்து எப்படி டிவிஷன்ஸ் இருக்குது, சென்ட்ரல் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்டேட் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, சிட்டிசன்ஸ்க்கு எந்த மாதிரியான ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். அதே ஃபீச்சர்ஸ் நம்ம கண்ட்ரியில் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் சில யூனிக் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, ப்ளஸ் பிளெண்டாக சில ஃபீச்சர்ஸ் இருக்கும். மிக்ஸ் ஆகி ஒரு 2 கண்ட்ரி இருக்காங்கன்னா 2 கண்ட்ரிலேருந்தும் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு நம்ம கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி சில சேஞ்சஸ் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஸோ நமக்கு தெரியும் இந்தியா வந்து ஃபெடரல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், சென்ட்ரல்னு ஒரு செட்டப் இருக்குது, ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு செட்டப் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷன் ரிட்டனாக இருந்தால் தான் பவர்ஸ் வந்து யாருக்கு அப்படிங்கிறத நம்மளால் கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஸோ இது ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்ச ரீசன்ஸ். ஸோ இதில் ஏன் லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷனாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ கொஸ்டின். அதில் ஃபஸ்ட்டு ரீசன் பாருங்கள், ஜாகிரபிகள். ஸோ நமக்கு தெரியும் இந்தியா 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி. ஒரு வாஸ்ட் ஜாகிரபி இருக்கிறதுனால பாப்புலேஷனும் அதிகமாக இருக்கும், ப்ளஸ் மற்ற எல்லா ஃபீச்சர்ஸும் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து லென்த்தியஸ்ட் ரிட்டன் ஆகிறதுக்கு ரீசன் ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ்னால் நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, பிரிட்டிஷ் நம்மளை ரூல் பண்ண ஆரம்பித்தப்போ ஏதாவது ரெகுலேஷன்ஸ் பாஸ் பண்ணாங்களா, இல்லை ரூல்ஸ் எப்படி நம்மளை ரூல் பண்ணாங்க அப்படி அந்த கண்டெக்ஸ்டில் பார்க்கும்போது 1773 1947 வரைக்கும் நிறைய ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு எது இப்போ சூட்டபிள் ஆகும், இனிமேல் வர கண்ட்ரியை ரூல் பண்ணுறதுக்கு எந்தெந்த ஃபீச்சர்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறதுல இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் எடுத்திருப்போம். அதில் முக்கியமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அதிலிருந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதுதான் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ். அதுக்கடுத்து சிங்கிள் கான்ஸ்டியூஷன் ஃபார் போத் சென்டர் அண்ட் ஸ்டேட். கரெக்டு தான், 2 பேருக்குமே, அதாவது சென்டர் அண்ட் ஸ்டேட் ரூல் பண்ணுறதுக்கு செப்பரேட் கான்ஸ்டியூஷன் இல்லை. இப்போ சில கண்ட்ரிலாம் போனீங்கன்னா செப்பரேட்டாக கான்ஸ்டியூஷன் இருக்கும், அந்த மாதிரி நம்ம கண்ட்ரியில் கிடையாது. சென்டர் அண்ட் ஸ்டேட் 2 பேருக்குமே காமனான கான்ஸ்டியூஷன் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லென்த்தியஸ்ட் ரிட்டன். ப்ளஸ் இதெல்லாம் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்னொரு ஃபீச்சர்ஸ் நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அப்படி என்ன இருக்குது அப்படின்னா டீட்டெயில்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொவிஷன்ஸ். ஸோ சில கண்ட்ரியில் இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் மொனாக்கோ இன்னும் ஒரு சில கண்ட்ரிலாம் போனீங்கன்னா ஸ்மாலஸ்ட் கான்ஸ்டியூஷன் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா சும்மா ஜஸ்ட் எழுதியிருப்பாங்க, ஓகேங்களா, எலாபரேட்டாக இருக்காது. பட் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் இன் டீட்டெயில் எழுதியிருப்பாங்க. ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும், அதுக்கடுத்து அந்த பர்சனை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது என்னென்ன எவிடன்சஸ் கலெக்ட் பண்ணலாம், எவ்வளோ நேரத்துக்குள்ள மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக எழுதியிருப்பாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ். இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் லென்த்தியஸ்ட் ரிட்டனாக இருக்கிறதுக்கான ரீசன்ஸ். இது இல்லாமல் சில கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் யூகேன்னு ஒரு சில கண்ட்ரி, அங்கே வந்து தேவைப்படும் போது அவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதனால தான் அது அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபீச்சர், இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். செகண்ட் வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ், அதாவது வேரியஸ் கண்ட்ரிலேருந்து தான் ரிசோர்ஸஸ் எடுத்திருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் மட்டும் ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்.
ஸோ இப்போ ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா ஸ்டெம்மு, லீப், ரூட் அப்படின்னு செக்ரிகேட் பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி என்ன பவர்ஸ், இன்னும் வேறு என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, அட்டானமஸ் பாடிஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரல் பார்ட் வந்து எதிலிருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஓகேங்களா? ஸோ இது ப்ரீவியஸ் யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸில் கூட கேட்டிருப்பாங்க. ஒரு 4 ஆக்ட் கொடுத்துட்டு எந்த ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரொவைட் பண்ணுச்சு அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஆக்ட் மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. அதுக்கடுத்து ஃபிலாசபிக்கல் பார்ட். ஸோ ஃபிலாசபிக்கல் பார்ட் வந்து சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பியூட்டில் இருக்கும், எங்கேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறது. ஸோ ஜென்ரலாக இப்போ டிபிஎஸ்பி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கவர்மெண்ட் எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபிலாசபி வந்து பார்த்திங்கன்னா அது ப்ரொவைட் பண்ணுது. ப்ளஸ் ஃபண்டமெண்டல் ரைட். இது இல்லாமல் அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிலாசபிக்கல் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் தான் வரும். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம யூஎஸ்லேருந்து எடுத்தோம், டிபிஎஸ்பி வந்து ஐரிஷ்லேருந்து எடுத்தோம். இது வந்து ஃபிலாசபிக்கல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ப்ளஸ் பொலிட்டிக்கல் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் வந்து பிரிட்டிஷ். ஸோ மேஜர் பார்ட் ஆஃப் வந்து நம்ம அங்கேருந்து தான் ட்ரா பண்ணியிருப்போம். கவர்மெண்ட் எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிற கேபினெட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகணும் அது எல்லாமே நம்ம பிரிட்டிஷ்லேருந்து தான் எடுத்திருப்போம். இது இல்லாமல் அதர் கண்ட்ரிஸ் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தா ஃப்ரான்ஸ்லேருந்து எடுத்திருப்போம், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. ஜப்பான்லேருந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ஸோ அந்தந்த கண்ட்ரியில் எது ஸ்பெசிஃபிக்காக இருக்கோ அந்த ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம எடுத்திருப்போம். ஸோ இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த சாப்டர்ஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னென்னா blend ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ இது எதை சொல்கிறாங்கன்னா கான்ஸ்டியூஷனோட நேச்சர் வந்து சிம்பிளாக இருக்கா இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கா அப்படிங்கிறது தான். சில கண்ட்ரி, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் யூஎஸ் போனீங்கன்னா அந்த கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷனில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு பிக்கெஸ்ட் ப்ராசஸ். ஓகேங்களா? அங்கே இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் நிறைய பேரோட சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ண முடியும். அதுதான் காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். இப்போ 100%ல் 60% மேலே சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறது எல்லா டைமுமே அது பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா மெம்பர்ஸ் நிறைய நேரம் ஆப்சென்ட் ஆவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பில்லை வந்து பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரூலிங் பார்ட்டி இருப்பாங்க, அப்போசிஷன் பார்ட்டி இருப்பாங்க. நார்மலாக ஒரு பில்லை பாஸ் பண்ணும்போது அப்போஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பாஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் யூஎஸ் மாதிரியான கண்ட்ரியில் ரிஜிடிட்டி இருக்கும். அதனால் அங்கே பாஸ் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா டஃபஸ்ட் ப்ராசஸாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கூட தெரியும், யூஎஸில் இது வரைக்கும் எவ்வளோ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான். எப்போ கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணியிருக்காங்க, பட் இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மீகர் சேஞ்சஸ் தான் பண்ணியிருப்பாங்க. பட் இந்தியாவில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஏன் அது இன்னொரு ரீசன் அப்படின்னா நம்ம அந்த பில்லோட இம்பார்ட்டன்ஸ் பொறுத்து சிம்பிள் மெஜாரிட்டிலேயோ இல்லை ஸ்பெஷல் மெஜாரிட்டிலேயோ வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஒரு பில்லு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா நிறைய பேரோட சப்போர்ட் வேணும். இல்லை அது ஒரு சின்ன பில்லு, இப்போ ஒரு ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்ணுறாங்க, ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை அபாலிஷ் பண்ணுறாங்க இல்லை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா இது பார்லிமெண்ட்டில் சிம்பிள் மெஜாரிட்டிலே பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பில்லோட இம்பார்ட்டன்ஸை பொறுத்து 2 கைண்ட் ஆஃப் பில்ஸையும் அடாப்ட் பண்ணியிருக்கோம். அதை தான் blend ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ நம்ம கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷனில் ரிஜிடிட்டியும் இருக்குது ப்ளஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதா அதோட மீனிங். செகண்ட், இந்த ஸ்லைடில் செகண்ட் அடுத்து என்ன ஃபீச்சர் இருக்குன்னு பாருங்கள், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இது நமக்கு தெரியும், நார்மலாகவே வேர்ல்டில் 2 இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், செகண்ட் வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளியிலே சில டிபேட் நடந்தப்போ சொல்லியிருப்பாங்க, இந்தியா வந்து ஏன் வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அடாப்ட் பண்ணது அப்படின்னு நிறைய ரீசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து அது நமக்கு பழக்கப்பட்ட ஃபீச்சர்ஸ், ஏன்னா ரொம்ப நாளாக பிரிட்டிஷ் அந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ப்ளஸ் மற்ற பர்சனாலிட்டிக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். அந்த மாதிரியான கவர்மெண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் தான் இருக்கும். அதுதான் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, எல்லாரும் பார்லிமெண்ட்டுக்கு அல்டிமேட்டாக ஆன்சர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை அடாப்ட் பண்ணியிருப்போம் ரேதர் தென் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஏன்னா அங்கே வந்து அதோட இம்பார்ட்டன்ட் கோர் ஃபீச்சர் என்னென்னா லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி வந்து தனித்தனியாக இருக்கும். ப்ளஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமாக இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்காது. ஸோ மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ரீசன்ஸ்க்காக தான் நம்ம பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அடாப்ட் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் டிஃபர் ஆகும். நம்ம இந்தியாவில் மேஜராக என்ன இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இருக்குது பார்லிமெண்ட்டில் அப்படின்னு செக் பண்ணோம்னா மெஜாரிட்டி பார்ட்டி ரூல். ஸோ எந்த பார்ட்டி அதிகமாக ஓட் செக்யூர் பண்ணுறாங்களோ,
சீட் செக்யூர் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ரூல் பண்ண முடியும், அது நமக்கு தெரியும். ப்ளஸ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது. இது இல்லாமல் பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் 2 இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி இருப்பாங்க, அதுதான் நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ். ப்ளஸ் மீதி எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். 2 ஹவுஸில் ஒரு ஹவுஸ் பெர்மனன்ட் ஹவுஸ், இன்னொரு ஹவுஸ் வந்து டிசால்வ் பண்ண முடியும், அதுதான் டிசல்யூஷன் ஆஃப் லோயர் ஹவுஸ். அதுக்கடுத்து லீடர்ஷிப் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆர் சீஃப் மினிஸ்டர் அவங்க வந்து மெம்பராக இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இதுக்கு அடுத்து இது இல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா செக்குலரிசம். இந்தியா இஸ் எ செக்குலர் கண்ட்ரி. நிறைய நேரம் பார்த்துருப்போம், இந்த வேர்டு வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. சில நேரம் டிஸ்பியூட்டில் வந்திருக்கும், நிறைய ரிலீஜியஸ் சம்மந்தமாக ஏதாவது இஷ்யூஸ் வரும்போது இது எங்களோட ரிலீஜியஸ் ஐடென்டிட்டியை அஃபெக்ட் பண்ணுது, எங்களுக்கு ஆர்டிகல் 25லேருந்து 28 ரிலீஜியஸ் இஷ்யூஸ், அதாவது ரிலீஜன் ரிலேட்டடாக ஃபாலோ பண்ணுற ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது எப்பயுமே அந்த செக்குலரிசம்ங்கிறது நிறைய நேரம் வந்து பார்த்திங்கன்னா இது செக்குலரிசம் கீழே வருதா இல்லையா அப்படிங்கிறது நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பியூட்டில் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்தியா ஒரு செக்குலர் கண்ட்ரி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இந்தியா எந்த ஒரு பர்டிகுலர் ரிலிஜனையும் பேஸ் பண்ணி இல்லை, அவங்கள மட்டும் ப்ரொமோட் பண்ணாமல் ஈக்குவலாக எல்லாரையும் ப்ரொமோட் பண்ணுறாங்க, ப்ளஸ் ப்ரொடெக்ஷனும் ஈக்குவலாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத செக்குலரிசம். அந்த ஃபீச்சரை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த செக்குலர் கண்ட்ரி செக்குலரிசம் அப்படிங்கிறது நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா அமெண்ட்மெண்ட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்டு அது ரிலேட்டடான இதெல்லாம் வந்திருக்கும். ஸோ இந்தியாவில் செக்குலரிசம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ப்ரியாம்பலில் இருக்கும். ஓகேங்களா? ப்ரியாம்பலில் ஒரிஜினலாக இருந்திருக்காது, அதுக்கப்புறம் 42nd அமெண்ட்மெண்ட்டில் எக்ஸ்பிளிசிட்டாக இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இம்ப்ளிசிட்டாக இருந்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளிசிட்டாக 42nd அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி எல்லா இடத்துலையுமே செக்குலரிசம் அப்படிங்கிறதுக்கான ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன இன்னொரு டிஃப்ரென்ஸ் மேஜராக அப்படின்னா, செக்குலரிசம் ஃபாலோ பண்ணுறதுல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கும் நமக்கும் சில டிஃப்ரென்சஸ் இருக்கும். அங்கே வந்து செக்குலரிசம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, அங்கே ரிலிஜனையும் ஸ்டேட்டையும் பிரித்து வச்சுருப்பாங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிலிஜன் ப்ளஸ் ஸ்டேட் வந்து டிஃப்ரென்ஸ்க்கு, அதாவது செப்பரேஷன் கிடையாது. ஸ்டேட் வந்து ரிலிஜியஸ் இஷ்யூவில் இன்டர்ஃபியர் ஆவாங்க, பாசிட்டிவாக ப்ரொமோட் பண்ணலாம், ப்ரொடெக்ட் பண்ணலாம். அதுதான் பாசிட்டிவ் கான்செப்ட் ஆஃப் செக்குலரிசம்னு சொல்லுவோம், இந்தியாவில் ஃபாலோ பண்ணுற செக்குலரிசம். இதுக்கடுத்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்ரி பயாஸ். இதை நம்ம தனியாக செப்பரேட்டாக பார்ப்போம். ஃபெடரல் சிஸ்டம்னா என்ன, யூனிட்ரி சிஸ்டம்னா என்ன, சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. யூனிட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறது ஈவன் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருந்தாலும் பவர்ஸ் எல்லாமே சென்ட்ரலைஸ் ஆகிருக்கும். ஒரு ஸ்டேட்டில் ஏதாவது பாஸ் பண்ணணும், ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் சென்ட்ரல் தான் லாஸ் வந்து டைரக்ட் பண்ணுவாங்க. பட் இந்தியாவை எடுத்துக்கோங்க, சிஸ்டம் வந்து பிரிஞ்சிருக்கும், அதாவது லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு தனித்தனியாக பிரித்து வச்சுருப்போம். அவங்க அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்பியரில் லாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இதுதான் டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், அதுதான் ஃபெடரல் சிஸ்டம். ஸோ நம்ம ஃபெடரல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம். பட் ஏன் இந்த இடத்துல ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்ரி பயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஈவன் தோ நம்ம ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அடாப்ட் பண்ணாலும் சில இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிக பவர் இருக்கும். அதுதான் ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்ரி பயாஸ் அப்படிங்கிறதோட மீனிங்கு. எக்ஸாக்ட் ஃபெடரல் கிடையாது, ஒரு சில கண்ட்ரியில் எக்ஸாக்டாக டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கும். இங்கே வந்து ஸ்டேட்டை விட சென்ட்ரலுக்கு வந்து பவர்ஸ் அதிகம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணும் போது பவர்ஸ் எல்லாமே சென்ட்ரல் பக்கம் போயிடும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது, இது நம்ம தனியாக செப்பரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 2021 ஃபிலிம்ஸில் கேட்டிருப்பாங்க, which one of the following in Indian polity is an essential feature that indicates that it is federal in character? ஸோ இப்போ 4 ஆப்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோரார்லெஸ் ரிலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? பட் ஃபெடரல் சிஸ்டம்னா இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது நார்மலாகவே மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜுடிஷியரி எப்படி இருக்கணும், ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருக்கணும், ரிஜிடிட்டி ப்ரெசென்ட்டாக இருக்கும், இது மாதிரி ஜென்ரலாகவே ஃபெடரல்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் நார்மலாக அந்த கண்ட்ரியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட்ஸ் ஆஃப் லா, கண்ட்ரீஸில் அது எந்த மாதிரியான கண்ட்ரியாக இருந்தாலும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், யூனிட்ரியாக இருந்தாலும் ஃபெடரலாக இருந்தாலும். இப்போ சி பார்த்தீங்கன்னா யூனியன் கேபினெட் ஹேவ் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஃப்ரம் ரீஜனல் பார்ட்டிஸ், அதோட டைரக்ட் கனெக்ஷன்ஸ் கிடையாது. இப்போ ஆப்ஷன் ஏ அண்ட் பிக்கு வந்தீங்கன்னா, பி பாருங்கள், த யூனியன் லெஜிஸ்லேச்சர் ஹேஸ் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஃப்ரம் கான்ஸ்டியூஷன் யூனிட்ஸ், இது வரலாம்.
இல்லைனா ஏ பாருங்கள், த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி இஸ் சேஃப்கார்டட். ஸோ இதில் மோர் ரிலவெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா, ஜுடிஷியரி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஃபெடரல் ஃபீச்சர்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் போகலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான், ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது. சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரீமசி. பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டி அப்படின்னா என்னென்னா, பார்லிமெண்ட்டுக்கு அல்டிமேட் பவர் இருக்கும். ஓகேங்களா, அவங்கள எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு பெருசாக எந்த ப்ராசஸும் இருக்காது. எக்ஸாம்பிள் யூகே. பட் இந்தியாவில் வந்து பார்லிமெண்ட்டுக்கு ரெஸ்ட்ரிக்டட் பவர் தான். ஏன்னா இந்தியாவில் யாருக்கு அல்டிமேட் பவர் இருக்குது அப்படின்னா கான்ஸ்டியூஷனுக்கு தான், பார்லிமெண்ட்டுக்கு கிடையாது. கான்ஸ்டியூஷனில் சேஞ்சஸ் பண்ணி நம்ம பார்லிமெண்ட்டோட பவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், இல்லை இன்க்ரீஸ் பண்ணலாம். சேம் தான், எந்த ஒரு ஆர்கனோடதையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே அல்டிமேட் அத்தாரிட்டி யார் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் தான். ஸோ இது ஃபஸ்ட் பாயிண்ட் நான் வச்சுங்க. செகண்ட் வந்து ஜுடிஷியல் சுப்ரீமசி. ஸோ யூகேயில் இருக்கிற பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் மாதிரி இந்தியாவில் இல்லை, அது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் வந்து ஜுடிஷியல் சுப்ரீமசி வந்து யூஎஸில் வந்து ஜுடிஷியரிக்கு பவர் அதிகமாக இருக்கும். பட் இந்தியாவில் அந்த அளவுக்கு இருக்காது. அங்கே ஜுடிஷியரி நிறைய இடத்துல இன்டர்ஃபியர் ஆவாங்க, சில இதெல்லாம் வந்து டைரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு, இருந்தாலும் அந்த அளவுக்கு கிடையாது. ஓகேங்களா, ஸோ ரெண்டு ஃபீச்சர்ஸையும் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணியிருப்போம், யூஎஸ்ல இருந்தும் யூகேல இருந்தும். அதுதான் சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரீமசி. ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா கான்செப்ட்ஸ்லாம் எமர்ஜ் ஆகுது. இந்தியாவில் ஜுடிஷியரி நிறைய இடத்துல இன்டர்ஃபியர் ஆகுறாங்க, லாஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இப்போ சில லாஸ்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து அத்தாரிட்டேட்டிவாக இருந்தால் இதெல்லாம் வேணாம், சேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற ப்ராசஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, பட் இனிஷியல் பீரியட்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும், ஜுடிஷியரி வந்து ஜஸ்ட் மோஸ்ட்லி ரிவ்யூ பண்ணுவாங்க. ஒரு சில கேசஸில், இப்போ மேனகா காந்தி கேஸு, இன்னும் ஒரு சில கேசஸில் தான் வந்து அவங்க ஒரு புது விதமான ஒரு ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ நார்மல் ரீசெண்ட் டைமில் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரீமசி தான். இதுக்கடுத்து அடுத்த ப்ரொவிஷன்ஸ், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். இதை நம்ம தனியாக செப்பரேட்டாகவே பார்ப்போம். என்னென்ன கைண்ட் ஆஃப் எமர்ஜென்சி இருக்குது, என்ன ரிலவெண்ட் ஆர்டிக்கல் இருக்குது, இந்த எமர்ஜென்சி அப்போ பவர் எப்படி சேஞ்ச் ஆகும் சப்ஜெக்டில். இப்போ லிஸ்ட்டுன்னு சொன்னோம் இல்லைங்களா, யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட். இந்த லிஸ்ட்டோட பவர்ஸ் கூட எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிருங்க, எந்த லிஸ்ட்டில் இருந்தாலும் சென்ட்ரலுக்கு போயிடும் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணும்போது. இதில் 3 கைண்ட் ஆஃப் எமர்ஜென்சி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நேஷனல் எமர்ஜென்சி 352 கீழே டிக்ளேர் பண்ணுறது. ஸோ அது என்ன கண்டிஷன், வார், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், இல்லை ஆர்ம்டு ரிப்பலியன், இந்த கண்டிஷன் அப்போ தான் டிக்ளேர் பண்ண முடியும். ப்ளஸ் அதுக்கு அடுத்தடுத்த கான்சிக்வன்சஸ் இருக்கும். அதுக்கடுத்து ஒரு ஸ்டேட்டில் இம்போஸ் பண்ணுற பிரசிடென்ட் ரூல் ஆர்டிகல் 356. இதுக்கடுத்து இது வரைக்கும் நம்ம டிக்ளேர் பண்ணலை ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 360. ஸோ ஃபினான்ஷியல் டெப்ட் வர பட்சத்தில் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 360ல் மென்ஷன் ஆகிருக்கும். இதெல்லாம் நார்மல் சுச்சுவேஷன் இல்லாமல் எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷனில் நடக்கிற இஷ்யூஸ். ஸோ பவர்ஸ் வந்து சென்ட்ரலைஸ் ஆகிறது. ஓகேங்களா, ஸோ இது எமர்ஜென்சி ப்ரொவிஷன். அதுக்கடுத்து 3 டயர் கவர்மெண்ட். இதுவும் கான்ஸ்டியூஷனில் ஒரிஜினலாக கிடையாது, 73rd 74th அமெண்ட்மெண்ட்டில் இன்சர்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஒரு தேர்ட் சிஸ்டம், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் இல்லாமல் தேர்டாக வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். அது ரூரல்லையும் அர்பன்லையும் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்திருப்போம். ஓகேங்களா, அது ஏன் கொண்டு வந்தாங்க, அதனால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து செப்பரேட்டாக அந்த சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இதில் இன்னொரு யூனிக்காக என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து வேற எங்கேயும் இல்லை. ஓகேங்களா, அது வந்து ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருப்பாங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அபவுட் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. Powers of the municipality are given part 9A of the constitution. இது first options. Second பாருங்க, emergency provisions are given in part 18. ஸோ ரெண்டுமே fact based, part தெரிஞ்சாதான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ எமர்ஜென்சி part 18. அதுக்கடுத்து சில நேரம் முனிசிபாலிட்டி எதில் அப்படிங்கிறது டவுட் ஆகும், பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி 9A வாங்குறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸும் கரெக்ட். தேர்ட் வந்து provisions related to amendment of constitution are given in part 20. ஸோ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் எந்த பார்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ எல்லாமே பார்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸு. ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் கரெக்டு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ இதுக்கடுத்து லாஸ்ட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது சாலியன் ஃபீச்சர்ஸில். நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்ன அப்படிங்கிறது மட்டும் ஃபஸ்ட் பார்க்கலாம். அதில் நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சைஸ், ஓட்டிங் ரைட்ஸ் ரிலேட்டடாக. ஏஜ் நமக்கு தெரியும், முன்னாடி வந்து 21 இருந்தது, இப்போ வந்து 18 ஆயிடுச்சு.
ஸோ அது வந்து எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1988. ஸோ 1989 இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. இதில் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சைஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இப்போ மற்ற கண்ட்ரியெல்லாம் நம்ம செக் பண்ணால் தெரியும் ஏன் அது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. ஓட்டிங் ரைட்ஸ் பிரிட்டிஷ் பீரியடில் எப்படி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிற கண்டெக்ஸ்டில் தான் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில கண்ட்ரியில் வந்து உடனே ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஈவன் தோ அவங்க இண்டிபெண்டன்ஸ் ஆனாலும் ஓட்டிங் ரைட்ஸ் பேஸ் பை பேஸாக தான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சில குரூப்பு கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் லேட்டராக கொடுத்துருப்பாங்க, அடுத்தடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க. அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ். இங்கே ஏஜ் மட்டும்தான் க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க, வேறு எந்த மாதிரியான டிஸ்கிரிமினேஷனும் இல்லை. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்ட் ஜுடிஷியல் சிஸ்டம். நமக்கு தெரியும் ஜுடிஷியரியில் என்ன ஹையரார்கி இருக்குது அப்படிங்கிறது. சுப்ரீம் கோர்ட் மேலே இருக்கும், அதுக்கடுத்து எவரி ஸ்டேட்டில் வந்து ஹை கோர்ட்ஸ், ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. அட்ஜாயினிங் ஏரியாவில் ஹை கோர்ட்ஸ் இருக்கும். ஹையரார்கி படி சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்டில் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கும். ஓகேங்களா. இதில் என்ன இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்ட் ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஹைகோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ணுது அப்படின்னா மற்ற ஹைகோர்ட் அதை எடுத்துக்க முடியும். ஓகேங்களா. அதே மாதிரி ஈவன் சுப்ரீம் கோர்ட்டும் அதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட். இண்டிபெண்ட் அப்படிங்கிறது அந்த ஜுடிஷியரிக்குன்னு சில செப்பரேட் செட்டப் இருக்குது. ஓகேங்களா. அப்பாயின்மெண்ட்லேருந்து ரிமூவல் வரைக்கும் அவங்க தனியாக இண்டிபெண்ட்டாக ஆக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதுதான் செப்பரேஷன் ஆஃப் ஆர்கன். லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. அவங்களோட அட்டானமியில் இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. அன்லெஸ் அன்டில் எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபியர் ஆவாங்க. ஸோ இதுதான் இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்ட் ஜுடிஷியல் சிஸ்டம். அதுக்கடுத்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இது ஏன் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா, நம்ம ஃபெடரல் சிஸ்டம். இந்த ஃபெடரல் சிஸ்டம் நம்ம எந்த கண்ட்ரிலேருந்து மேஜராக பார்த்துருப்போம், அடாப்ட் பண்ணியிருப்போம்னா கனடா, யூஎஸ்லேருந்து நிறைய ஃபீச்சர்ஸ் எடுத்திருப்போம். ஸோ இந்த இடத்துல கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஒரு டிஸ்பியூட் வந்திருக்கும், எந்த மாதிரி சிட்டிசன்ஷிப் இந்தியாவுக்கு கொடுக்கலாம் ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் அப்படிங்கும்போது சில பேர் டியூவல் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் இந்த சிங்கிள் சிட்டிசன்ஷிப் கொடுத்தாங்க அப்படின்னா, இந்தியா அந்த வி ஃபீலிங் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஃப்ராட்டர்னிட்டி நம்ம ஒரு வேர்டு பார்த்தோம், அது வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ டிஸ்கிரிமினேஷன் ப்ளஸ் மற்ற இஷ்யூஸ் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்தியா வந்து அப்போ இருந்த லீடர்ஸ் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அடாப்ட் பண்ணலாம், டியூவல் சிட்டிசன்ஷிப் மற்ற கண்ட்ரி மாதிரி வேணான்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம அடுத்தடுத்த சாப்டர்ஸில் சிட்டிசன்ஷிப் வந்து எப்படி அக்வயர் பண்ணலாம், இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் எப்படி அக்வயர் பண்ண முடியும், லாஸ் ஆகிறதுக்கு என்ன ரீசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற சாலியன்ட் ஃபீச்சர்ஸ். இது இல்லாமல் நார்மலாக ஆஸ் யூஷுவல் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இன்னும் ஒரு சில அட்டானமஸ் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்குது. பட் யூனிக் ஃபீச்சர்ஸ்னால் இதுதான், இந்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். இது ரிலேட்டடாக டிஎன்பிசியில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணது தான், எந்த அமெண்ட்மெண்ட்டில் ஓட்டிங் ஏஜை வந்து குறைச்சாங்க 21லேருந்து 18 அப்படிங்கிறது 61st. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற யூனிக் ஃபீச்சர்ஸ். ஸோ ஜஸ்ட்டு இது ஒரு தடவை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா பிங் பண்ணுங்கள். ப்ளஸ் இதுக்கு அடுத்து ப்ரியாம்பிள், நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ப்ரியாம்பிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.